ஜிஎஸ்டி குறைப்புக்கு வாகன விற்பனையாளர்கள், நெய் உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளார்கள். விழாக்காலம் நெருங்குவதால் ஆர்டர்கள் அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நேற்றுக்கு வரைக்கும் கஸ்டமர் எல்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்க. எந்தவித என்கொயரி எதுவுமே இல்லை, வாக்கினும் இல்லை கஸ்டமரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நாங்கள் வந்ததுலேருந்து 9:30 நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ப்ரைஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நமக்கு. ஸோ அதில் ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போது ஃபெஸ்டிவல்லாம் வரதுனால நமக்கு வியாபாரங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம இப்போ நீங்கள் less than 5 lakhsல டாட்டாவில் கார் இருக்குது, less than 10 lakhsல ஸ்கோடாவில் கார் இருக்குது, சிட்ரான்லேயும் less than 5 lakhsல கார் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு யூஸ் கார் வாங்குகிற ரேட்டில் நியூ கார் வாங்கலாம். பைக் வாங்க நினைக்கிறவங்க எல்லாமே காருக்கு மாறிட்டாங்க. ஏன்னா இஎம்ஐ கம்மி, 10 years ரீபேமெண்ட் இருக்கிற இது இருக்குது. ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கார் பையர்ஸ். 950 ரூபாய்க்கு நெய் வாங்கினவங்க இன்னைக்கு திடீர்னு ஒரு 60 ரூபா 70 ரூபா கம்மி பண்ணி கிட்டத்தட்ட 900 ரூபாய்க்கு கீழே நெய் வாங்குறாங்க. ஸோ இது மக்களுக்கு நேரடியாக பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 டன் வர்றது ஒரு 1.5 டன் வர ஆரம்பிச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட் நவராத்திரியோட ஸ்டார்டிங் டே. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது தீபாவளி வரைக்கும் இந்த ஆர்டர் A1 தைப்பொங்கல் வரைக்கும் இந்த ஆர்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 12%யும் 22% எடுத்திருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது தான். அதே சமயம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் 5% கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிக்சி கிரைண்டர்லாம் இன்னும் 18 தான் இருக்குது. அதையும் குறைச்சி 12% கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.